கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். உன்னத பாட்டு 2:16. கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், உன்னத பாட்டு என்பது ஒரு மனிதனுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் உண்டான ஒரு வெளிப்பாடுகள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நல்லா பாருங்கள், இது உன்னதமானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம், அதாவது ஹோலி ஸ்பிரிட்டோடைய இன்டிமெசி. ஸோ கண்மலையின் வெடிப்புகளில் சிகரங்களில் மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவை அப்படின்றது தேனிலும் இனிமையான ஒரு அனுபவத்தை ஹோலி ஸ்பிரிட்டோட நமக்கு கொடுக்கறது தான். ஸோ உன் முகரூபத்தை எனக்கு காண்பி அப்படின்னா, அநேகர் நமக்கு விரோதமாய் முக்காடு போட்டிருக்கலாம், நம்ம முகத்துக்கு விரோதமாய் முக்காடு போட்டிருக்கலாம். இந்த மலையின் மீது இருக்கிற முக்காட்டை நீக்கி போடுவார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, ஏசாயா 25. அப்படிப்பட்ட முக்காடுகளிலிருந்து ஆண்டவர் நம்மை சாராளை விடுதலை செய்தது போல நம்மையும் விடுதலை செய்வார். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள் நம்மை ஒரு சேதமும் படுத்தாதபடிக்கு பாதுகாத்தருளுவார். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றாரே, அந்த அழகான தேவன் ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு எப்படி கர்த்தருடைய சத்தம் வருகையில் இருக்குமோ, எப்படி வானம் கிழிக்கப்பட்டு ஆண்டவர் வருவாரோ, அப்படி நமக்கு விரோதமாய் போடப்பட்ட முக்காடுகள் கர்த்தருடைய சத்தத்தினால் கிழியும் பொழுது நம்முடைய முகரூபம் கர்த்தருடைய அழகினால் நிரப்பப்பட்டிருக்கும். இவ்வுலகம் கொடுக்கும் அழகல்ல, கர்த்தர் கொடுக்கும் அழகினால் நிரப்பப்பட்டிருக்கும். ஏனெனில் அவர் அழகானவர். ஆமேன்.